கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரின் சடலத்தை சாலையில் வைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரதீப் குமார் வழங்கிட கேட்கலாம். பிரதீப் குமார், வணக்கம். பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? உயிரிழந்த நபரின் குடும்பத்தினர் என்ன வலியுறுத்துகிறார்கள்? அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது? வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜகடை வனப்பகுதியில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இந்த வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்தில் இருந்து வேப்பனப்பள்ளி, கொங்கனப்பள்ளி மற்றும் மகராஜகடை வனப்பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை இந்த மகராஜகடை வனப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளது. இந்த ஒற்றை காட்டு யானை ஏற்கனவே உள்ள காட்டு யானைகள் கூட்டத்தில் சேராமல் தனியாக சுற்றி வந்த நிலையில் இந்த ஒற்றை காட்டு யானை இன்று அதிகாலை மகராஜகடை அருகே உள்ள வனப்பகுதிக்கு வந்துள்ளது. அப்போது மகராஜகடை கிராமத்தில் இருந்து சம்பாசிவம் என்பவர் தனது வயல் நிலத்திற்காக வயலில் அறுவடை செய்வதற்காக அதிகாலையில் சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்த ஒற்றை காட்டு யானை திடீரென்று இவரை துரத்தி தாக்கியுள்ளது. இந்நிலையில் காலையில் அவரது குடும்பத்தினர்கள் சென்று வயலில் பார்த்தபோது அவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மகராஜகடை காவல்துறையினர் அவரை உடலை கைப்பற்றி எடுக்க முயன்றனர். இதையடுத்து அவர்கள் உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் உடனடியாக அவர் உடலை எடுத்து வந்து மகராஜகடை கிராமத்தில் சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்டு யானைகள் இந்த வனப்பகுதியில் இருக்க உரிய காடு இது கிடையாது. எனவே பல நாட்களாக இந்த காட்டு யானைகள் இந்த பகுதியில் விவசாய நிலங்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. எனவே இந்த காட்டு யானைகளை வேறு வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் எனவும் இந்த இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் இறந்தவரின் உறவினர்கள், குடும்பத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதையடுத்து தகவலிருந்து வந்த கிருஷ்ணகிரி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கு மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவலிங்கம் ஆகியோர் தற்போது சம்பவ இடத்தில் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது சம்பவ இடத்தில் பொதுமக்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளும் குவிந்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் மகராஜகடை கிராமத்தில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரதீப் குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.